بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியுள்ள அருள் பொங்கும் இந்த ரமலான் மாதத்தில் வழக்கமான கடமையான ஜும்மா எனும் கடமையையும் நிறைவேற்ற நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த தருணத்திலே நாம் எல்லாம் பொதுவாக ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் மறந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என நான் எனது தலைப்பை தேர்ந்தெடுத்துள்ளேன். இஸ்லாத்தின் பார்வையில் பரக்கத். எல்லாருமே பரக்கத் பரக்கத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பரக்கத்துனா என்ன? இஸ்லாத்தில் நம்ம எப்படி இந்த பரக்கத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? நம்ம இந்த உலகத்துல நம்ம இந்த பரக்கத்தை எப்படி, இந்த பரக்கத்து இல்லாதனால என்னெல்லாம் நடக்குது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை தெளிவா யாருமே அந்த பரக்கத்து மேல நம்பிக்கை கொள்றது இல்லை. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிறைய கொடுக்கறது பரக்கத் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். வழக்கமா அப்படித்தானே சொல்லுவோம். கார்ல இடம் இருக்கா, பரக்கத்தா இடம் இருக்கு அப்படிமோ. வீடு கட்டிங்களா, எல்லாம் பெருசா பரக்கத்தா பெரிய வீடு கொடுத்துருக்கோம். அளவுல பெருசா இருக்கிறது பரக்கத்து இல்லை. எல்லாரும் பொதுவான ஒரு கருத்து, அளவுல பெருசா இருக்கிறது பரக்கத் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பரக்கத் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான அர்த்தம் என்னன்னா, அருள், மறைமுக அருள் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா அபிவிருத்தி அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா சுபிச்சம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன பொருள் சில நேரத்தை நீங்க நம்ம கண் கூட பார்க்கலாம். பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாய் காசு இருக்கும். அந்த 1000 ரூபாய் காசு ஒரு 10 நாளைக்கு போகும். சில நேரத்தில் உடனே ஒரு 10,000 20,000 வரும். அந்த காசு போன தூரமே தெரியாது. பரக்கத் அப்படிங்கிறது அது ஒரு எப்படி சொல்றது, அது குவான்டிஃபைபிள். அது ஒரு அளக்கக்கூடிய அளவு இல்லை. நீங்க பரக்கத்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு அளக்க முடியாது. ஆனா ஒரு மறைமுக அருள் இருக்கு. நீங்க வாழ்க்கையில நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம். குறைவான சம்பளத்துல நிறைய பேர் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்களை விட நிறைய பணம் வரும். அவங்களுக்கான பரக்கத்து பணத்துல இருக்காது. நீங்க வெளிநாடுகளில் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, இங்க சம்பளத்தோட அளவு ஒப்பீடு இல்லைன்னா வெளிநாடுகளில் நீங்க பாத்தீங்கன்னா 600 ரியால் 800 ரியால் நீங்க பாத்தீங்கன்னா வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அவங்களால சாதிச்சிருப்பாங்க. நிறைய பேர் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வாங்குவாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் காசு இல்லை அப்படிம்பாங்க. அப்ப காரணம் என்ன இருக்கு? அந்த பொருளாதாரத்துல பரக்கத்து இல்லை. இப்ப நம்ம சமூகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, பொருளாதாரத்தை தான் தேடக்கூடிய தவிர பரக்கத்தை தேடுறத தவறிட்டோம். எல்லாரும் அப்படித்தான். அந்த வீட்டுக்காரங்கள சம்பாதிக்கிறான், இந்த வீட்டுக்காரங்கள சம்பாதிக்கிறான், நம்ம வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு, நம்ம வீட்டுக்காரர் ஒண்ணும் செய்யறா என்ன செய்யறாருன்னு கேட்கறது அவங்களுக்கு தார்மீக உரிமை. ஏன்னா அவங்க தான் கஷ்டப்பட போறாங்க. ஆனா செய்யறாரு, அதுக்கு மேல அவருக்கு வரல. அப்ப என்ன செய்யலாம்? அவரை திரும்பி நீ ஏன் செய்யல, அதை செய்யல இது செய்யலன்னு சொல்றதா? அது தவறு. அப்ப என்ன செய்யணும்? அல்லாட்டா அந்த இருக்கிற பொருளாதாரத்துல பரக்கத்து தேடும். ஒரு 10 லட்ச ரூபா வருது, ஒரு கிட்னி போயிடுச்சு, இல்ல ஒரு ஹார்ட் பிரச்சனை வந்துருச்சு, எது தேவை நமக்கு? அந்த பொருளாதாரம் என்ன? பொருளாதாரம் இருந்து உங்களுக்கான அலைச்சல். அப்ப என்ன தேவை உங்களுக்கு? இருக்கிற பொருளாதாரத்துல பரக்கத்து தேவை. நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், ரொம்ப கம்மியா ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப குறைவா சம்பாதிப்பாங்க, மனைவி குழந்தைகளோட நல்லா இருப்பாங்க. அந்த குழந்தை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும். அந்த குழந்தை நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு வீட்டுல பாஸ் ஆகும். நீங்க பாக்குறோம், நம்ம எல்லாத்தையும் நிறைய நம்ம கண் கூட பாக்குறோம். நம்ம சில விஷயத்துக்கு பயங்கரமான முஸ்தீபா இருப்போம், நிறைய பொருளாதாரம் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அந்த நேரத்துக்கு அதனால எந்த பலனுமே இருக்காது. அப்ப என்ன தேவை நம்ம அப்படிங்கிறது அடிப்படையா நம்ம ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லா விஷயத்திலையும் பரக்கத் அப்படிங்கிறது பொருளாதாரத்துல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலும் பரக்கத். இது இஸ்லாம் எப்படி எல்லாம் சொல்லுது. ரசூலுல்லாஹ் காலத்துல அவங்களோட சமகாலத்துல, அந்த ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்த பரக்கத் சம்பந்தமான நிறைய நிகழ்வுகள் இருக்கு.
அதை நீங்க சிம்பிளா வந்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மூஜிசாத் அப்படின்னு சொல்லி, அதாவது எப்படின்னா ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. எல்லாத்தையும் தான் நினைச்சிக்கலாம். ரசூல்லா காலத்துல ரசூல்லா இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு நடக்குமா நடக்காதா? அப்ப நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரசூல்லா நிறைய நமக்கு வந்து வலியுறுத்தி இருக்காங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா முதல் விஷயம் நமக்கு பரக்கத் நபியரா காலத்து உதாரணத்துல என்ன சொல்றாங்கன்னா, சாத் பின் உபாதா இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டுக்கு ரசூல்லா போறாங்க. போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்றாங்க. சலாம் முழுமையா நம்ம அப்படிதானே சொல்லணும். நம்ம எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பழகிட்டோம், எல்லாம் சலாம் சொல்லலாம், அது வந்து தவறு இல்லை. ஆனா ஒரு முழுமையான சலாம் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு இருக்கணும். இப்போ ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுக்கு போய் முதல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்றாங்க. வீட்டுல இருந்து பதில் இல்லை. திரும்பவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல இருந்து பதில் இல்லை. மூன்றாவது முறையாக சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு, பதில் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, 3 முறை சொல்லிட்டா வெளியில வந்துடணும். நம்ம ஏற்கனவே உமர் ரலியல்லாஹு அந்த ஹதீஸையும் நம்ம பார்த்துருப்போம். நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த தெரியாத ஒரு விஷயம். ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், நம்ம மாதிரி கதவை தட்டி ஜன்னல் எட்டி பார்த்து இல்லையா கள்ளத்தூக்கி போட்டு பார்த்து காலிங் பெல் இருந்தா காலிங் பெல் இருந்து அது வந்து ஒரு வளமையான ஒரு விஷயம். அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. ரொம்ப அவசரம், ஒரு நெருக்கடி, ஒரு மருத்துவ உதவி, ஏதாவது ஒரு அவசரம்னா அதை டிஸ்டர்ப் பண்றது வந்து அது வந்து தவறு இல்லை. வழக்கமா போய் முருங்கா கொடுக்கறதுக்கு, கத்திரிக்காய் கொடுக்கறதுக்கு, உரம்பூர் வாங்கறதுலாம் போய் கதவை தட்டி ஜன்னலை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் 3 தடவை சொல்லணும்னு எல்லாம் வந்துடணும். அதாவது இஸ்லாமிய நடைமுறை. அப்படி சொல்லிட்டு அவங்க பதில் சொல்லல, ரசூலுல்லாஹ் கிளம்பி வந்துட்டாங்க. வரும்போது அவசரப்பட்டு ரசூலுல்லாஹ் திரும்பி போறாங்களே அப்படின்னு அவசரப்பட்டு சாப்பிட்டு வந்து போறாங்க. வேகமா போயிட்டு என்னன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்ல, நான் 3 தடவை கூப்பிட்டேன், நீங்க பதில் இல்லை, ஆனா நான் திரும்பி போயிட்டேன். இல்ல ரசூலுல்லாஹ் 3 தடவை கேட்டுச்சு, உங்களுக்கு தெரியாம நான் அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி, நீங்க என்கிட்ட பரக்கத் வேண்டி நீங்க துவா கேட்குறீங்க, இன்னும் 2 தடவை கேட்கணும் அப்படின்னாங்க. அப்ப அந்த பரக்கத் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பரக்கத் கேட்கறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்காங்க. ரசூலுல்லாஹ் பரக்கத்து கேட்டு நமக்கு துவா செய்ய மாட்டாங்களா, அந்த துவா வரக்கூடாதா அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒரு நிகழ்வு. அடுத்த நிகழ்வு பாத்தீங்கன்னா, ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தந்தை வந்து உஹது போர்ல வந்து ஷஹீத் ஆயிட்டாங்க. ஷஹீத் ஆயிட்டா கடன்காரர்கள் எல்லாம் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, அவங்க அப்பா இந்த மாதிரி போருக்கு போனார், அவங்க அத்தா கடன் வச்சிருக்காரு, அந்த கடன் வந்து அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து கேட்கும்போது அவர்கிட்ட என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இந்த பேரிச்ச மரங்கள் தான் இருக்கு, இதுல இருக்க கனிகளை தான் நான் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் இந்த கடனுக்கு பகரமா அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளல. இது ரசூலுல்லாஹ்ட்ட போகுது, இந்த வழக்கு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட போகுது. ரசூலுல்லாஹ் வந்து நாளை காலை நான் வந்து உன்னை சந்திக்கிறேன், அவங்க ரசூலுல்லாஹ் வந்து இதை வாங்கிட்டு போங்க அப்படிங்கன்னா அவங்க ஏற்றுக்கல. ஏன்னா கடன் கொடுத்தவங்களுக்கான உரிமை இருக்குல்ல, அதை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவங்களோட உரிமையில ஒரு பங்கு. அப்ப அதை வந்து அவங்க வந்து ஏத்துக்கல. ரசூலுல்லாஹ் நாளை காலையில உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நாளை காலையில ரசூலுல்லாஹ் வந்து அந்த தோட்டத்துக்கு போய் அல்லாஹ்வுடைய அருள் வேண்டி பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த பேரிச்சங்கனிகளை வந்து இறங்குனாங்கன்னா, அதாவது இப்படி அறுவடை செய்தாங்கன்னா அந்த கடனுக்கு அதிகமா வருது. இதுதான் பரக்கத். நீங்க பார்த்தா சாதாரணமா இருக்க மாதிரி தெரியும், அதை எடுக்கும்போது நிறைய இருக்கும். அப்போ உடனே அவங்க கடன்லாம் போக மீதமும் இருந்துச்சு. இது ஒரு ஹதீஸ். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து வேலைக்காரர்களா இருக்காங்க. அவங்க தாய் வந்து உம்மு சுலைம் வந்து சொல்றாங்க, என்னோட மகனுக்காக நீங்க வந்து பரக்கத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுக்காக செல்வத்துக்காக, செல்வத்துல பரக்கத்துக்காக. இன்னொரு விஷயம், பரக்கத்தை தேடிட்டு செல்வத்தை தேட வேணாமா அப்படின்னா இல்ல, செல்வம் கொடுத்த செல்வத்திலையும் பரக்கத், செல்வமும் இஸ்லாம் தேட சொல்லியிருக்கு, கொடுத்த செல்வத்துல பரக்கத்து தேட சொல்லியிருக்கு. இரண்டுமே வேணும். இருக்கிற செல்வத்துல பரக்கத் அப்படின்ட்டு இருக்கிறதுலே பரக்கத் போதும் அப்படியே இருக்கிறது அப்படி இல்லை. செல்வத்துக்காக முயற்சி செய்யணும், கொடுத்த செல்வத்துல பரக்கத்தும் செய்யணும், பரக்கத்தும் கேட்கணும், ரெண்டுமே வேணும். சரிங்களா? அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. அடுத்து இன்னொரு ஹதீஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல வந்து ஒரு 3 கிராமத்துக்காரங்க வந்து தங்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, அப்போ வந்து ஆட்டுப்பால் தான் இருந்துச்சு. ஒரு 3 ஆடுகள் இருந்துச்சு. இந்த ஆட்டுல பாலை கறந்து குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. பாலை கறந்து குடிச்சிங்க, எனக்கு மீதி வைங்க அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஒரு நாள் வந்து அதுல ஒருத்தர் வந்து அந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து பால் வந்து கொஞ்சம் இருக்கும், அவருக்கு வந்து மனசு வந்து அவருக்கு வந்து பசி, குடிச்சு ரசூலுல்லாஹ் வரதுக்கு லேட் ஆயிரும், குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டு அவரால் வந்து அவர் ஒரு மாதிரி பதட்டமாக இருப்பார் நைட்ல. ரசூலுல்லாஹ் பால் வைக்காம குடிச்சிட்டோமே, நமக்கு வந்து இப்படி வந்து ஒரு இது கொடுத்தாங்களே, அபயம் கொடுத்தாங்களே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் வந்து பார்த்தோன்னே என்ன செய்வாங்கன்னா, ஒண்ணுமே இருக்காது. ரசூலுல்லாஹ் வந்து அவங்களால துவா செய்வாங்க, எனக்கு புகட்டியவருக்கு நீ புகட்டுவாயாக, எனக்கு உணவளித்தவருக்கு நீ பரக்கத் செய்வாயாக அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி மேலோங்கிடும். உடனே போய் இந்த ஆடெல்லாம் ஏதாவது ஆடு கீடு இருந்துச்சு, அதை அறுத்து அந்த ஆடை அறுத்து வந்து ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது செஞ்சிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு போவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆடோட மடியில திரும்பி பால் சுரந்து இருக்கும்.
திரும்பவும் போய் பார்க்குறப்ப நம்ம வழக்கமாக பால் கறந்தா திருப்பி இருக்காது, அதுக்கான ஒரு குறைந்தபட்ச டைம் எடுத்துங்க அந்த கால்நடைகளுக்கு. ஆனால் போய் பார்த்தா அந்த மடியெல்லாம் சுரண்டு இருக்கும். உடனே என்ன செய்வாங்கன்னா கந்துட்டு வந்து கொடுத்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பாங்க. ரசூல்லா கேட்பாங்க, என்னப்பா விஷயம், ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னோடனே, இந்த மாதிரி நடந்துருச்சு ரசூல்லா அப்படின்னு சொன்னோடனே ரசூல்லா வந்து அல்லாஹ் வந்து பரக்கத் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி நீங்க நிறைய ஹதீஸ் ரசூல்லா வந்து ஒரு புல்வல் குடிச்ச பால், இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா ரசூல்லாட்ட வந்து பரக்கத் வந்து கேட்டிருக்கிறாங்க, பரக்கத் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹலாலான வருமானம் வேணும். பரக்கத் வேணும் அப்படின்னா ஹலாலான வருமானம் வேணும். இது எப்படி அப்படின்னா, ஹலாலான வருமானம் எப்படி வேணும் அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை நிறைய சொல்லி விற்கணும், நிறைய சொல்லணும், குறையும் சொல்லணும். குறை இருந்தால் அப்பதான் அந்த பொருள் வந்து பரக்கத் வரும். ஒரு பொருளை ஒரு குறை இருக்கு அப்படின்னா அந்த குறையை மறைச்சு வித்தா அதுல வர வருமானத்துல நமக்கு வந்து அந்த மறைமுக அருள் இருக்காது. நம்ம காசெல்லாம் வித்துறோம், காசெல்லாம் கிடைக்கும், அந்த காசோட எண்ட் ரிசல்ட் என்ன, எவ்வளவு காசு இருந்துச்சு, எவ்வளவு செலவானுச்சு, பேலன்ஸ் ஷீட் போடுறப்போ உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்ப அந்த பொருளோட நிறையோட சேர்த்து குறைகள் ஏதேனும் இருப்பின் குறையையும் சொல்லி தான் வியாபாரம் பண்ணணும். இல்லப்பா இந்த ஒரு நெல் இருக்கு, அது வந்து கொஞ்சம் மழையில நனைஞ்சிருச்சு, கொஞ்சம் ஊரல்ல பிரச்சனை, ஒரு அரிசி வைக்கணும், கொஞ்சம் ஊரல்ல பிரச்சனை, கொஞ்சம் இதுக்காக இதை குறைச்சிங்க, இல்ல இது பிரச்சனை, இதுக்கு இவ்வளவு வேலையை இதுக்கு பிரச்சனையோட அந்த வேலையை சொல்லலாம், அதுக்கான உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில வந்து ஹலாலா சம்பாதிக்கணும். ஹலாலா பொருளாதாரம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது எப்படி சொல்லலாம்னா, யார் ஒரு செல்வத்தை உரிய முறையில் எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு அதில் பரக்கத் வழங்கப்படும். யார் ஒரு செல்வத்தை முறையற்ற வழிகளில் எடுத்துக்கொள்கிறாரோ அவர் உண்டும் வயிறு நிரம்பாதவரை போன்றவர் ஆவார் என்று கூறினார்கள். முஸ்லிம்ல 1899 ஹதீஸ்ல வருது. அடுத்து ஏற்றத்தாழ்வை பொறுத்துக்கணும். பரக்கத் வேணும் அப்படின்னா ஏற்றத்தாழ்வு பொறுத்துக்கணும். அல்லாஹ் அப்படிதானே படைச்சிருக்கான். ஒருத்தருக்கு பொருளாதாரத்துல, ஒருத்தருக்கு ஆரோக்கியத்துல, ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துல கூடுதலா இருக்கும், ஒருத்தருக்கு வந்து குறைவா தான் இருக்கும். ஒரே அண்ணன் தம்பி இருப்பாங்க, ஒரே அக்கா தங்கச்சி இருப்பாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் என்ன வச்சிருக்கானோ அதுல எல்லா விஷயத்திலையும் ஆரோக்கியம், குழந்தை, பொருளாதாரம், எல்லா விஷயத்திலும் இது வந்து அல்லாஹ் ஏற்படுத்திய ஏற்றத்தாழ்வு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட இருக்கிறதுல நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்கு என்ன சொல்லலாம்னா ஒரு ஹதீஸ் இருக்கு, அல்லாஹ் தன்னுடைய அடியானை அவன் வழங்குவதை கொண்டு சோதிப்பான். யார் அவன் பிரித்து கொடுத்ததை பொறுத்துக் கொள்கிறான், அல்ல பிரிச்சு கொடுக்கிறப்ப கூடுதல் குறைவா கொடுத்துருக்கான், பொறுத்துக் கொள்கிறானோ அவனுக்கு அதில் பரக்கத்தை ஏற்படுத்துவான், விசாலமாக வழங்குவான். யார் அதை பொறுத்துக் கொள்ளவில்லையோ அவனுக்கு பரக்கத்தை வழங்க மாட்டான். இது பார்த்தீங்கன்னா அகமதுல 19398 ஹதீஸ்ல இருக்கு. அப்ப ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது ஒரு இயற்கை தான். இந்த ஏற்றத்தாழ்வு ஒரு இயற்கை தான். எல்லா விஷயத்திலையும் எல்லாத்துட்டையும் போட்டி போட முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஏற்றுக்கணும். அண்ணன் எப்படி இருக்காரு, தம்பியா எப்படி இருக்காரு, இந்த கம்பேரிட்டிவ் தான் இன்னைக்கு வந்து பெரிய சமூகத்துல வந்து ஒரு பெரிய ஒரு சித்ராவுக்கான காரணமா இருக்கு. அண்ணன் இருக்காரு, அண்ணனுக்கு அல்லாஹ் அப்படி கொடுத்துருக்கான், நமக்கு என்ன கொடுத்துருக்கான், அதை என்ன பரக்கத்து வேணும், அதை நம்ம சமூகம் வந்து மறந்துடுது. அந்த மறைமுக அருள் எல்லா விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பரக்கத்து இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து திருப்தியாகவும் இருக்கும். பரக்கத்து இல்லாத எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து அது வந்து எண்ணிக்கை அடிப்படையில் மட்டும்தான் இருக்கும். பரக்கத்து வேணும் எல்லா விஷயங்களையும், எல்லா நல்ல விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கானோ அதெல்லாம் பரக்கத்து வேணும். அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ்வோட பாதையில செலவிடுறாங்கல்ல, அவங்களுக்கு அது எப்பவுமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கதிரில இருந்து 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களை முளைப்பிக்கும் ஒரு வித்தை போன்றது. அல்லாஹ் தான் நாடியவருக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகிறான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் அறிந்தவன். ஒரே ஒரு நெல் போடுறோம், அந்த நெல்லுல வந்து எத்தனை கதிர் வரும், மேக்சிமம் வந்துச்சுன்னா, இந்த நிறைய வந்துச்சுன்னா பரக்கத், அது அப்படியே போவோம், அது அப்படியே பழுகி பெருகும். அப்ப அதுக்கு என்ன தேவை, சில நேரத்தை பயிர் தான் ஒண்ணுமே வராது, ஒரு கருது ஒரு விஷயம் அந்த மாதிரி வரும், சில நேரத்தை 10 கருது வரும். அப்ப அதெல்லாம் ஒரு பரக்கத், அது நம்ம கையில இல்லாத ஒரு மறைமுக அருள். அப்ப நம்ம என்ன செய்யணும், அப்ப அல்லாஹ்ட்ட வந்து அந்த பரக்கத் வேண்டி துஆ செய்யணும். அடுத்தது வழக்கமா கல்யாண விஷயம், திருமணத்துல என்ன தேவை, திருமணத்துல இப்படி நம்ம எப்படி துவா கேட்கிறப்ப பரக்கத் சம்பந்தமான துவாக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தலையானது வந்து ஒரு இல்லறத்துல ஒரு குடும்பமா இணையும் போது அவங்களுக்காக பரக்கத் வேண்டி துவா செய்யறது. திருமணத்துக்கான துவா என்ன, நிறைய செல்வம் கொடுங்க அப்படின்னு நான் செய்யறோம். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ ஹைர். பாரக்கல்லாஹு லக, உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. பாரக அலைக, மறைமுகமானவற்றில் பரக்கத்து செய்வானாக, மறைமுகமானவற்றில் உங்களை நன்மையின்பால் சேர்ப்பாயாக. ஜமா பைனகுமா ஃபீ ஹைர், நன்மையின்பால் உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பானாக. முதல்ல பரக்கத் இருக்கணும். இது எல்லா விஷயங்களையும் பரக்கத் இருக்கணும். பாரக்கல்லாஹு லக நீங்க பாத்தீங்கன்னா உடனே அல்லாஹ் வந்து நீங்க அந்த
அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபோட ஹதீஸை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து அப்படியே பர்ஃபியூம்லாம் அடிச்சுட்டு ஒரு மாதிரி புது மாப்பிள்ள மாதிரி வருவாரு. ரசூலுல்லாஹ் பார்த்து என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து பேரித்த மரத்தோட கொட்டை அளவு, பேரித்த மரத்தோட கொட்டை அளவு வந்து மகரா தங்கத்தை கொடுத்து நான் வந்து திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொல்லுவாங்க, ஒரு ஆட்டையாவது நீ வந்து ஒரு வலிமாவா கொடுத்து நீ வந்து அல்லாட்ட வந்து பரக்கத் தெரிக்க, வலிமாவா கொடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக துவா செய்வாங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா திருமணத்துல தலையாய துவாவில் வந்து இந்த துவா இருக்கு. அடுத்து அந்த திருமணமே குறைவான செலவு நேரத்துல ஒரு பரக்கத்து இருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எது குறைவு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மனசாட்சிக்கு தெரியும். இது வந்து இது யாரோ ஒரு ஜமாத்தோ ஒரு நிர்வாகமோ ஒரு கட்டமைப்போ இது குறைவுன்னு சொல்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. குறைவான செலவுல செய்யப்படுற திருமணத்துல பரக்கத்து இருக்கு. நம்ம எல்லாரும் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், 4 பேர் சொல்ற மாதிரி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், யாருமே இப்படி பண்ணிருக்க கூடாது. அதுதான் அந்த அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம இடம் விளங்குறோம். ஒரு மூமின் ஒரு இஸ்லாமியன் எப்படி இருக்கணும், அல்லாட்ட பரக்கத் தேடணும். அல்லாட்ட பரக்கத் தேடணும். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? குறைவான செலவுல நடத்தப்படுற திருமணத்துல பரக்கத்து இருக்கு. நீங்க நம்மகிட்ட இந்த பண்பு எத்தனை பேர்கிட்ட எவ்வளவு பேர்கிட்ட இதை வந்து அதை பிரதானப்படுத்துறோமா, பரக்கத்தை பிரதானப்படுத்துறோமா, இல்ல செலவுல வந்து நம்ம நல்லா செய்யணும்னு நினைக்கிறோமா? இது அவங்களோட உள்ளத்தின் அடிப்படையில விட்டுறலாம். குறைவான திருமணத்துல பரக்கத்து இருக்கு. இது கடைசி வரைக்கும் இது இருக்கிற உங்களுடைய ஆர்குமெண்டா எது குறைவு அப்படிங்கிறது அது ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணிக்கிங்க. எந்த அளவுக்கு நம்ம குறைவா செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வோட பரக்கத்து நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு என்ன தேவை, நல்லா திருமணம் பண்ணி வச்சோம் அப்படிங்கிறது தேவையா, அவங்களோட வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு வந்து பரக்கத் தேவையா? அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா குறைவான செலவுல செய்யற திருமணத்துல பரக்கத்து இருக்கு. அடுத்து உணவுல பரக்கத். ஒரு உணவு சாப்பிட்றோம், உணவு சாப்பிட்றதுக்கு சில ஒழுங்கின் அடிப்படையில் சாப்பிட்டோம்னா உணவுல பரக்கத்து இருக்கு. உணவுல வந்து நடுப்பகுதியில பரக்கத்து இருக்கு. அப்ப நம்ம எடுத்த உடனே நம்ம அதன் ஓரத்துல இருந்தா சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு நாகரீகம் என்ற பெயர்ல வந்து அப்படியே ஒரு ஸ்பூன்ல சாப்பிட்டு அப்படி சாப்பிட்டு தட்டுல மீதி சாப்பாடு வச்சுட்டு அப்படியே போயிடுறோம். சாப்பாடெல்லாம் மிச்சம் வச்சுட்டு போயிடுறோம். உணவுல எந்த பகுதியில பரக்கத்து இருக்குன்னு நமக்கு தெரியாது. தட்டை வந்து தொடச்சி சாப்பிடணும், கையை வந்து சூப்பி சாப்பிடணும். இதை வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்? அப்ப அந்த பரக்கத்து இருந்தாச்சுன்னா நமக்கு அந்த உணவுல கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். ஒரு சத்து கிடைக்கும், ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த உணவுல பரக்கத்து இருக்கணும் தானே. அப்ப நம்ம எப்படி அதை சாப்பிட்றோம்? எல்லாரும் இருக்கிறாங்க அப்படி நாகரிகம் கருதி எங்க வலியுறுத்தப்பட்டிருக்கோமோ அதை விட்டுட்டு வெறும் சாப்பாடை சாப்பிட்டு, ஆனா உணவுல பரக்கத் ஒரு மூமினோட அதாவது எப்படின்னா ஒருத்தரோட உணவு இருவருக்கு போதுமானது, இருவரின் உணவு 4 பேருக்கு போதுமானது அப்படின்ற சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும்? அந்த உணவுல வந்து பரக்கத்து இருந்துச்சுன்னா அது போதும். கொஞ்சம் நீங்க பாருங்க, இப்ப சஹர் உணவுல வந்து பரக்கத்து இருக்குன்னு நல்லா சொல்றான். ஒரு நாளைக்கு எல்லா மற்ற மாற்று மத சமுதாயத்துல எல்லாம் கேட்கறாங்க, காலையில சாப்பிட்டு ராத்திரி வரைக்கும் இருக்கீங்களா? காலையில அப்படி என்ன சாப்பிடுறீங்க? இப்ப எல்லாம் பிரியாணி கொஞ்சம் பேர் சாப்பிட்டாலும் பெரும்பாலும் என்ன சாப்பிடுறாங்க? ஒரு தயிர் சாப்பாடு, கொஞ்சம் தயிர் சாப்பாடு, ஒரு வாழைப்பழம். அன்னைக்கு முழுமைக்குமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து அல்லாஹ் வந்து அதில் கொடுக்குறோம். அப்ப அது ஒரு மறைமுகமா ஒரு பரக்கத்து இருக்கு. இதே மற்ற நேரத்தில் நீங்க அப்படி சாப்பிட்டு பாருங்க, நோம்பே வேணாம், சும்மா ஒரு ப்ராக்டிக்கலா நோம்பு விட்டுருங்க. நோம்புன்னு இல்லாம அந்த நீங்க வழக்கமா சாப்பிட்ற நோம்புக்கு சாப்பிட்ற ஒரு தயிர் சோறு ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு சாப்பிட்டு இருந்து பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. அல்லாஹ் அதுல மறைமுகமா ஒரு பரக்கத்து வச்சிருக்கான். அப்ப சஹர் உணவுல பரக்கத்து இருக்கு. அதனாலதான் சொல்றாங்க, நீங்க எப்ப நைட்டு நீங்க என்ன எத்தனை மணிக்கு நீங்க முன்னாடியே சாப்பிட்டுட்டாலும் சஹருக்கு நீங்க விரிச்சு கொஞ்சம் சாப்பிடுங்க. நீங்க 12 மணிக்கு 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு ராத்திரி சஹர்ன்ற பேர்ல அந்நேரத்துக்கு படுத்ததுல வந்து உங்களுக்கு பரக்கத்துக்கா. சஹருக்கு எந்திரிச்சு ஏதாவது ஒரு குறைந்தபட்ச அளவு சாப்பிட்டீங்கன்னா அதுல வந்து அல்லாஹ் வந்து பரக்கத்து இருக்கு அப்படின்னு சொல்றான். அடுத்தது உணவு அளிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம என்ன துவா செய்யறோம்? அவங்க நிறைய செல்லு கூட துவா செய்ய மாட்டோம். அதுலயும் பரக்கத்து வேண்டியதான் துவா செய்யறோம். பாரக்கல்லாஹ் என்ன செய்யறோம்? அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஜக்தஹும் வாஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். அல்லாஹும்ம பாரிக் லஹும், அல்லாஹ் அவனுக்கு பரக்கத் செய்வாயா, எனக்கு உணவளித்தவருக்கு பரக்கத் செய்வாயா. இதுல இருந்து ஃபீமா ரஜக்தஹும், அவருக்கு வழங்கியவற்றிலிருந்து. புதுசா நிறைய பொண்ணு கேட்கல, அவருக்கு என்ன கொடுத்திருக்கியோ அந்த ரஜக்ல இருந்து பரக்கத் செய்வாயாக. வாஃபிர் லஹும், அவரை வந்து மன்னிப்பாயா. வர்ஹம்ஹும், அவருக்கு வந்து ரஹ்மத் செய்வாயாக. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் பிரதானமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை தான் தேடி இருக்காங்க. நீங்க ஒரு இஸ்லாமியனோட அடிப்படையாவே அவனோட எல்லா விஷயங்கள்லயும் அல்லாஹ்ட்ட வந்து பரக்கத்தை தான் தேடணும். பரக்கத் அப்படிங்கிறது இருக்கிறதுல வந்து நம்ம வந்து திருப்தி கொள்ற மாதிரி அதை வந்து விசாலமாக்கி கூடாது அப்படின்னு சொல்லணும். புதுசா தேடுறதை விட இருக்கிறத நமக்கு இருக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னா புதுசா தேடுறதுல வந்து பலன் இல்லை. இருக்கிறது பிரயோஜனம் இருந்துச்சா புதுசா தேட தேவையும் இல்லை. அந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதையும் பரக்கத்தான் செய்யணும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பெருநாள் அன்னைக்கு அல்லாஹ் சொல்ற அந்த ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கூடுற ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா
பெருநாள் அன்று பெண்களாகிய நீங்கள் தொழும் தொழிலுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் என கூடாரத்தில் உள்ள குமரி பெண்களையும் புறப்பட செய்ய வேண்டும் என கட்டளையிடப்பட்டிருந்தோம். எந்த அளவிற்கென்றால் மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்களை கூட புறப்பட செய்ய வேண்டும் என கட்டளையிடப்பட்டோம். பெண்கள் தொழும் தொழிலுக்கு சென்று ஆண்களுக்கு பின்னால் இருந்து ஆண்கள் தக்பீர் சொல்லும் போது அவர்களும் தக்பீர் சொல்வார்கள். ஆண்கள் பிரார்த்திக்கும் போது அவர்களும் பிரார்த்திப்பார்கள். அந்த நாளின் பரக்கத்தையும் பாவத்தூய்மையும் எதிர்பார்ப்பார்கள். புகாரில 971. பெருநாள் அன்னைக்கு பெருநாள் தேடலுக்கு தொழுகை கடமை இல்லை, குளிப்பு கடமை தொழுகை இல்லை அப்படின்னா கூட அந்த அல்லாஹ்ல தக்பீர் துக்கபீருல்லாஹ ஆதாமா அல்லாஹ் துக்கபீருல்லா அல்லாஹ் துதிக்கணும், தக்பீர் செய்யணும், போற்றி போகணும். மௌனமா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு பெருநாள் தொழுகிறது அந்த பயானை கேட்டு நம்ம துவா செஞ்சோம்னா அந்த நாளைக்கு உண்டான பரக்கத், பெருநாளுக்கான பரக்கத் பாருங்க. நல்லா சாப்பிடுவோம், ஒரு பிரியாணி அந்த மாதிரியான விஷயம், மற்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்கும் பெருநாள்ல. அப்ப அதெல்லாம் வேண்டணும் அப்படின்னா பெருநாள் தேடலுக்கு பரக்கத் செய்யணும். இப்படி நீங்க நிறைய பரக்கத் சம்பவமா நீங்க பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லா விஷயங்களையும் பரக்கத் தேடி இருக்காங்க. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில நீ பரக்கத் அப்படின்னு மட்டும் அப்படியே போயிட்டு நீங்க கூகுள்ல போயிட்டு இஸ்லாத்தின் பார்வையில் பரக்கத் மட்டும் அடிங்க, இவ்வளவோ விஷயங்கள் ரசூலுல்லாஹோட காலத்துல நடந்திருக்கு. அதே மாதிரி அல்லாஹ் சொன்ன கொடுத்தவரை நமக்கு மாஷா அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் ஒரு விஷயம் கொடுத்துட்டானா நம்ம அல்லாஹ் போற்றி போகணும். அப்புறம் அல்லாஹ் அதை நமக்கு உரித்தாக்குவான். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்காரர் ஹதீஸ் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இப்படி எங்க பார்த்தாலும் இஸ்லாத்துல பரக்கத் ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹ்ட்ட பரக்கத் கொடுத்தவற்றில இருந்து பரக்கத் கேட்கணும். பிரதானமா புதுசா தேடுறதை விட்டுட்டு இருக்கிறவங்களும் பரக்கத் தேடணும். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில நம்ம பரக்கத் அல்லாஹ்ட்ட வலியுறுத்துவோம். இதை எனக்கு நான் சொல்லிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்போ ஒரு கிட்டத்தட்ட இந்த பள்ளிக்கு ஒரு 11 வருஷ காலம் 11-12 வருஷ காலம் ஆயிடுச்சு. ஒரு கொள்கை அடிப்படையில் நிறுவப்பட்ட இந்த பள்ளி கிட்டத்தட்ட ஒரு 5-6% அதுக்கப்புறம் பிறந்தவங்க, அப்புறம் அதுக்கப்புறம் வந்தவங்கல இருந்து ஒரு 5-6% தவிர 95% பேர் ஆரம்ப காலத்திலிருந்து இதில் பயணிக்கிறவங்க. இந்த பள்ளியில இந்த பள்ளி மற்ற பள்ளிக்கு இந்த பள்ளிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு யாருக்குமே சொல்லலாம் தேவையில்லை. மார்க்க அறிவு குறைவாக இருக்கிறவங்க யாரும் கிடையாது, நம்ம யாருமே. ஆனா பிரதானமா நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். இந்த பள்ளி எதுக்காக உருவாக்கப்பட்டது? ஒரு செலவு செஞ்சு ஒரு நிர்வாக கட்டமைப்பு ஏற்கனவே ஒன்று இருக்கும்போது பல அசௌகரியங்களுக்கு இடையில இந்த பள்ளி ஏன் கட்டப்பட்டது? வேற ஒன்றும் வாய்க்காவர தவறெல்லாம் கிடையாது, யாருக்கும் ஒண்ணும் கிடையாது. இதை விட நல்லாவே அந்த பள்ளியில நம்ம இங்க செஞ்ச பொருளாதாரத்தை நம்ம அந்த பள்ளியில செஞ்சிருந்தோம்னா அந்த பள்ளியை எப்படி ஆக்கியிருக்கலாம். ஆனா ஏன் இந்த பள்ளிக்கு வந்தோம்? ஒரு சின்ன சிறிய கூட்டமா ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் கணியத்தை கொடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அந்த கணியத்தை கொடுக்கட்டும். ஒரு நிர்வாக கட்டமைப்புல இந்த பள்ளி சிறப்பா செயல்படுது அப்படின்னா எந்த அடிப்படையில் இந்த பள்ளி? பிரதான காரணம் ஏகத்துவம். அல்லாஹ் ஒருத்தனா, அல்லாஹ் அவங்களை வணங்கக்கூடாது, மார்க்கத்துல சொல்லாததை செய்யக்கூடாது. இதுதான் இந்த பள்ளி. ஆரம்ப முதலே இறைச்சத்தோடு கட்டப்பட்ட ஒரு பள்ளி. இந்த பள்ளியில நம்ம எல்லாருமே பொறுப்பை பத்தி கேள்வி கேட்கப்படுவோம். அது குழந்தையா இருந்தாலும் யாருமே பொறுப்பை பத்தி கேள்வி கேட்கப்படாத வேலை கிடையாது. தலைவராக இருந்தாலும் செயலாளராக இருந்தாலும் யார் ஒரு நிர்வாக கட்டமைப்புல இருந்தாலும் ஒரு குடும்ப தலைவராக இருந்தாலும் அது வேலைக்காரங்களா இருந்தாலும் எல்லாருமே பொறுப்பை பத்தி கேள்வி கேட்கப்படுவாங்க. அப்ப நம்ம இந்த கட்டமைப்புல இப்படி ஒரு பள்ளியை உருவாக்கி இருக்கோம். நம்ம இந்த குரலை ஓங்கி சொல்ல நம்ம ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன? ஒரு பள்ளி, ஒரு ஜமாத்து, எல்லாரும் ஒரு ஜமாத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபேஷன். நம்மளும் ஒரு ஜமாத்துல இருக்கோம், ஒரு லெட்டர் பேட் இருக்குது, நம்ம பள்ளிவாசலுக்கு போறோம், ஒற்றைப்படை இரவு நடக்குது, அப்படியே போறோம், ஒரு பயான் கேட்கிறோம், எல்லாரும் பயான் கேட்கிறோம். மார்க்க அறிவு நிறைய இருக்கு. இதனால என்ன பிரயோஜனம்? நம்மளோட பிரதான நோக்கம் என்ன? ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் அழைப்பு பணி செய்ய யாருமே வரமாட்டாங்க, நம்ம தான் அழைப்பு பணி செய்யணும். இது நம்ம மேல விதிக்கப்பட்ட கடமை. நம்ம தூரமா போய் வேற ஊருக்கு போய் சத்தம் போட்டு போய் அங்க போய் இங்க போய் அழைப்பு பணி செய்ய தேவையில்லை. நம்மகிட்ட அண்டை வீட்டார் இருக்காங்க, அவங்க கிட்ட அழைப்பு பணி நம்ம செய்யறோமா? எத்தனை பேர்கிட்ட செஞ்சிருக்கோம்? மாறுறாங்க, மாறல, அதை விட்டுருங்க. 956 வருஷம் அழைப்பு பணி செஞ்சாங்க, மாறுறதுலாம் நம்ம கையில இல்லை. ஆனா நம்ம எத்தனை பேர் அழைப்பு பணி செஞ்சிருக்கோம்? அழைப்பு பண்ண இதுக்காக பிரகாரமா எடுத்துட்டு போயிடல. ஒரு என்ன சொல்ற, ஒரு விளையாட்டான காரியங்களுக்கு சொல்றாங்க, குறைந்தபட்சம் அந்த பொறுப்பாக நமக்கு இருக்கா? இந்த காரியத்தை செய்யாதப்பா, இஸ்லாத்துல இருக்குது அப்படின்னு, இஸ்லாத்துல இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு நம்மகிட்ட வந்திருக்கா? வருஷங்கள் பல கடந்துருச்சு. நீ செய்யறது தப்புப்பா, நீ செய்யறப்பா, என்னால வர முடியாது, ஆனா இது மார்க்கத்துல இல்லப்பான்னு சொல்லக்கூடிய எத்தனை பேருக்கு அது துணிவு இருக்கு?
நம்ம சத்தியத்தில் இருக்கோம், நம்புறோம், நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம், அதனால யாருக்கு மாற்று கருத்து இல்லை, அதனால நம்ம தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம், அதெல்லாம் பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த சத்தியத்தில் இருக்கோங்கிறத யாருக்கு சொல்லியிருக்கோம்? பள்ளியாசல் பண்ணா சத்தியத்தில் இருக்கிற ஆயிடுமா? ஒரு அனாச்சாரம் அசால்ட்டா வந்து சொல்லிட்டு போறாங்க, ஒரு பத்திரிகை வச்சுட்டு போறாங்க, அப்படித்தான் கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்றாங்க, வளகாப்புக்கும் வந்து சொல்றாங்க, ஊர் குறிப்பாடு விட்டுருங்க, மற்ற எல்லா விஷயங்களும் வந்து சொல்றாங்க. சிம்பிளா நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு வரம்பா, இன்ஷா அல்லாஹ் பாக்குறோம், வரமாட்டேன்னு சொல்ற தைரியம் கூட இல்லை. அப்ப நம்ம சத்தியத்தில் இருக்கோமா? சோதிச்சு போகணும். நம்ம எதுக்காக இது? இந்த பயணம் எதுக்காக? இவ்வளவு பெரிய சிரமங்கள் எதற்காக? இத்தனை செட்டப், இவ்வளவு விஷயங்கள் எதற்காகன்னு கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுறோம். நம்ம இப்படி போய் எத்தனை வருஷம் கடந்து போறது? நம்ம எல்லா ரத்த உறவுகள வேகத்தின் பக்கம் போனா அவங்களை காப்பாற்றாங்க, நாளைக்கு அல்லாஹ் வந்து நம்ம கேள்வி கேட்க மாட்டான். அங்க இருக்கிறவங்க பெரும்பாலும் தொப்புள் உறவுகள், ரத்த உறவுகள் இருக்கிறாங்க, எல்லாம் தப்பான விஷயம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு மூலனோட கடமை இல்லை. ஒரு கெட்டது செஞ்சா நாவால சொல்லணும், கையால தடுக்கணும், எல்லாம் மனசால ஒதுக்கணும். முதல்ல நாவால சொல்றதுக்கு எத்தனை பேர் நம்ம தயாரா இருக்கோம்? எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? தெளிவா வந்து இப்படிதான் கல்யாணம் பண்ண போற வந்து சொல்றாங்க, தெளிவா நிச்சயமா ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்றாங்க. என்ன செய்யலாம்? 11-12 வருஷங்கள் ஆச்சு. நம்ம தான் அவன் மாதிரி போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு கட்டுப்பாடு அற்ற முறையில எல்லாத்துக்கும் போய்க்கலாம், எல்லாத்துக்கும் வந்துக்கலாம். இதுவும் பள்ளியாசல், நாங்க ஒரு பள்ளியாசல் வச்சிருக்கோம், நாங்க ஒரு ஜமாத் வச்சிருக்கோம், அங்க 4 பேர் என்ன கல்யாணத்துக்கு போக மாட்டான், இது எல்லாம் போறாங்க தானே. இப்ப நீ போறதை தாண்டி இப்ப என்னாச்சுன்னா இந்த கோயிலையே கொச்சப்படுத்துற மாதிரி ஆகி போச்சு. உங்களை 3 பேரும் செய்ய மாட்டாம, 4 பேரும் செய்ய மாட்டாம, 2-3 பேர் தான் கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க. நம்ம அப்ப திரும்பி இன்னொரு பேச்சு, எப்ப பார்த்தாலும் நம்மள வந்து கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க, இல்ல தொழுகையை பத்தி பேசுறாங்க. இது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எங்க என்ன தீமை நடந்துச்சோ அந்த தீமைக்கு எதிராக அப்படியே மெம்பர் ஏறி மூஞ்சிக்கு மூஞ்சா பேசியிருக்காங்க. நம்ம ஊர்ல இப்ப குடி இல்ல, குடி பத்தி பேச, அதனால பேசனாலும் தவறு இல்லை, அதை பத்தி பேசணும் இல்ல. எந்த தவறுல நம்ம இருக்கோமோ அதை தானே வலியுறுத்தி பேசணும். எப்ப பார்த்தா வந்து தொழுகை பேசுறாங்க, இல்லைன்னா வந்து திருமணத்தை பேசுறாங்க, வேற எதுவும் விஷயமே இல்லையா? நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டோமா? இதெல்லாம் செஞ்சுட்டோமா? செஞ்சதானே அடுத்து பேசக்கூடாது. நம்ம இதில் யார் செய்யறான்னு கேட்கலாம், அதை கேட்கிற தார்மீக உரிமை நமக்கு இருக்குது. நம்ம இதே செய்யலையே, செய்யலாம் சொல்லதான் செய்வாங்க. அது வந்து நிர்வாகத்தோட கடமை இல்லை, அது வந்து அழைப்பு பணியாளர்களுக்கு உண்டான கடமை. அதுதானே எங்க சமூக தீமை இருக்கோ அந்த தீமைக்கு எதிராக பேசணும். ஏப்பா அதை எடுத்து நான் ஒரு கண்டன அறிக்கை விடலையே, இதை எடுத்து கண்டன அறிக்கை விடலையே நம்ம சொல்லணும் தானே. அதை நடக்கிறப்ப அது விடணும் தானே, அது நம்ம ஊருக்கு தானே பொருந்தும். அதை நடக்கிறப்ப அது சொல்லணும் தானே. ரசூல் அப்படியே சொல்லியிருக்காங்க. நீங்க ஜக்காத் ஹதீஸை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. ரசூல்லா இந்த மாதிரி நான் போன வசூலுக்கு இது எனக்குன்னு கொடுத்தாங்க, இது ஜக்காத்தா கொடுத்தாங்க, அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. ரசூல்லா உடனே வந்துச்சு, ஏன் சொன்னாங்க? சமூக பொருளாதாரம் வந்து வேற, தனி மனித விஷயம் வேற அப்படின்னு மெம்பர் வேண்டி சொன்னாங்களே. நீ வீட்டுல இருந்திருந்தா உனக்கு இந்த காசு வந்திருக்குமா, உங்க அப்பா அம்மா கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையெல்லாம் பேசுறாங்களே, அது ஒரு சாதாரண விஷயம் தானே. நேராவே அவர் தான் சம்பந்தப்பட்டவன் தெரிஞ்சு பேசுறாங்களே. அப்ப ஏன் நம்ம தவறு செஞ்சா நம்ம சொல்லக்கூடாது? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், அலல் பிர்ரி வத்தக்வா, பாவத்திலும் வரம்பு மீறலும் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கான். அல்லாஹ்வோட வாக்காச்சா இது. பாவத்திலும் இறையச்சத்திலும் ஒண்ணா, நன்மையில இறையச்சத்திலும் ஒண்ணா தானே இருக்கணும். பாவத்திலையும் வரம்பு மீறலையும் சொல்லுங்க. சகோதரன் தப்பு பண்ணா சொல்லுங்க, வரம்பு மீறினா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்ப நம்மளோட நம்ம நினைக்கிறது ஒண்ணு, செயல்படுறது ஒண்ணா இருக்கு. இது எங்க ஈமானோட பலவீனமா என்ன, நம்ம தான் நம்மளோட சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அப்ப நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இதுல வந்து என்ன செய்யறது, நம்ம நடைமுறையா வந்து நிறைய விஷயங்களை கொண்டுட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். அதற்குரிய மன வலிமையை நமக்கும் நம்ம சார்ந்திருக்க ஜமாத்துல இருக்க எல்லாத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் வல்ல இறைவன் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ரமலான்ல இருக்கிற இதோட இந்த ரமலானோட அமல்கள், இந்த ரமலானோட செயல்கள் இது மீதி இருக்கக்கூடிய மிச்ச நாளைக்கும் தொடரும் இன்ஷா அல்லாஹ் துஆ செஞ்சு எனது ஜும்மா உரையை முடிக்கிறேன். வாஹித் வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.